வெல்கம் டு ஃபுடி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறோம், மைதா யூஸ் பண்ண போகிறதில்ல. ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி don't forget to subscribe our channel. வாங்க இப்போ நம்ம ரெசிபி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1/4 கப்பு பட்டர் சேர்த்துடலாம். வெண்ணெய் சேர்த்ததும் வெண்ணெய் உருகட்டும். வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் இதில் 1/2 கப்பு சுகர் சேர்த்துடலாம். இதுக்கு ப்ரௌன் சுகர் அல்லது நாட்டு சக்கரை ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலர் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். இது லேசாக கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இது நல்லா கொதிச்சு பபிளாக வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா பபிள் வருது. பபிள் வந்தோன்னே ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேரமல் ரெடியாக இருக்குது. இது சூடாக இருக்கும் போதே நம்ம கேக் பண்ண போகிற பேனில் ஊற்றணும். பேனில் முதல்ல பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ண கேரமெல்லை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இது எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா சுற்றி விட்டுருங்க. இப்போது இதில் பைனாப்பிள் சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட 1 கப்பு பைனாப்பிள் யூஸ் பண்ணுறோம். நடுவில் இருக்கிற தண்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம பேனில் சுற்றி அடுக்கிடுவோம். கேரமல் சூடாக இருக்கும் போதே இதை பண்ணிட்டோம்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா அந்த கேரமல் செட் ஆகி ஹார்ட் ஆகிடும். இது கூட நீங்கள் செரீஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ இன்னொரு பவுலில் நம்ம கேக் மாவு செஞ்சுருவோம். ஃபஸ்ட்டு 1/2 கப்பு பட்டர் சேர்த்துடலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாஃப்ட் ஆக்கி விட்டுருவோம். இப்போ பட்டர் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது கூட சுகர் சேர்த்துடலாம். 3/4 கப்பு சுகர் இதில் நான் சேர்க்குறேன். பவுடர் சுகராக இருக்கணும், எந்த சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பட்டரையும் சுகரையும் நல்லா கம்பைன் பண்ணி விட்டுருவோம். மிக்சர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கம்பைன் பண்ணிடலாம். இப்போ கையில் அடிச்சு விடுறதுனா ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கலந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம முட்டையை சேர்த்துடலாம். இது 2 முட்டை ஆட் பண்ணிவிடுவோம். முட்டை ஆட் பண்ணதும் அதை நல்லா இதோட கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடுவோம். இப்போ முட்டை ஒன்றா சேர்ந்துருச்சு. இது கூட 1/2 கப்பு தயிர் சேர்க்குறேன். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சிட்டா தான் ரொம்ப நல்லது. ஃப்ரிட்ஜிலேருந்து ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணாமல் வெளியில் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணால் நல்லது. இப்போ அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம். இது கூட நம்ம மாவு சேர்க்க போகிறோம். 1/4 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடுவோம். கலந்துட்டு அதை நம்ம ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற கேக் மாவு கூட ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறமா அது ஜஸ்ட்டு ஈரம் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டால் மட்டும் போதும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்புறம் கேக் ஹார்ட் ஆகிடும். இப்போது நம்மளோட கேக் மாவு ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பேனில் ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி அவனை கூட ப்ரீஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸ் அல்லது 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அதை ப்ரீஹீட் பண்ண செட் பண்ணிடலாம். இப்போது நம்ம கேக் மாவை கேக் பேனில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதை லெவல் பண்ணி விட்டுட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட பேக் பண்ணலாம். உள்ளே ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணால் க்ளீனாக வர அளவுக்கு பேக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம கேக்கு ரொம்ப அழகாக கோல்டன் கலரில் பேக் ஆகி வந்திருக்கு. இதை ஒரு 10 நிமிஷம் பேன்லேயே அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அதை உடனே இன்வெர்ட் பண்ணிவிடுங்க. இல்லைனா கேரமல் அப்படியே செட் ஆகிடும், கேக் எடுக்க வராது. கேர்ஃபுல்லாக ஹாட்டாக இருக்கும் போதே இன்வெர்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்தோம்னா நம்மளோட கேக் சூப்பராக இருக்குது, ரெடியாக இருக்குது. ஒருவேளை சைடில் ஒட்டி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு இன்வெர்ட் பண்ணுங்கள். இந்த கேக் வார்மாக இருக்கும் போதே சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள்.
Don't forget to subscribe our channel and thanks for watching our videos.